वेल मुरुगनुक्कु एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णाय नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाक्मजस्मभूतिभिः यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरो वरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिः ददातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 209வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். ஒரு ஞானம் பெற்றவன் தன்னுடைய சித்த கண்ணாடி போல க்ளீனாக வச்சிருந்தால் சத்தை தரிசனம் செய்யலாம். அந்த தரிசனத்துக்கு அப்புறம் அவன் முக்த பதத்தை அடைகிறான், முக்தனுங்கிற பதத்தை அடைகிறான். அதுக்கப்புறம் இந்த உலகம் குளக்கரையில் இருக்கக்கூடிய மரத்தினுடைய பிம்பம் நீரில் படுற மாதிரி இவனுடைய பார்வையில் இந்த உலகமானது சம்சாரமானது ஆபாசமாக தெரியும். ஆபாசம்னா ஜன்மாபாசம், ஜலாபாசம், வஸ்து ஆபாசம். பொருட்கள் இருப்பதாகவும் அது நகர்வதாகவும் அது உருவானதாகவும் இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற அந்த இதெல்லாம் பிம்பம்னு சொன்னால் ஒரிஜினல் இல்லாமல் பிம்பம் கிடையாது. அப்போ பிம்பங்கிறதே ஒரு அர்த்தமுள்ள விஷயந்தான். ஆனால் அது நீடிக்காதுங்கிற அறிவோடு செயல்படணுங்கிறது தான் இங்கே சொல்ல வருது. இருக்கிறத இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறது நாளைக்கு இருக்காதுன்னு சொல்ல வர்றது. ஆரம்பத்திலே அது வேண்டான்னு சொல்கிறோம். அதுதான் இங்கே வேதாந்தம் புரியாமல் கரெக்டாக இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இருக்குங்குது அப்புறம் இல்லைங்குது, இருக்குது இல்லைங்குது, எதை நான் புரிஞ்சுக்கிறதுன்னு கேள்வி வரும். இந்த மாதிரி உள்ளவங்க கேட்பாங்க கண்டிப்பாக. ஒரு இடத்துல இருக்குங்குது, ஒரு இடத்துல இல்லைங்குது, அது எதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா குரு உறுதிப்படுத்துவாங்க. அது எல்லாத்தையும் ஒரு அகண்ட பார்வை பார்த்ததுக்கப்புறம் ஆழமான பார்வை ஒன்று இருக்குது, நுட்பமான பார்வை ஒன்று இருக்குது. இப்போ அகண்ட பார்வை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இதில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அனுமானத்திலேயே பேசி உங்களுக்கு புரிய வைப்பாங்க. அப்புறம் மனனத்தில் அந்த கதை இருக்காது. சுத்தமாக க்ளீனாக பிரமாணமாக மந்திரத்தோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஆதாரத்தோடு பண்ணுவாங்க. அப்போ இந்த முதல் ரவுண்டு பூர்த்தி ஆகும்போது ரெண்டாவது ரவுண்டுக்கு ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவான ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இது பயணம் செய்வீங்க. மனநத்தில் ஒன்றையும் மந்திரங்களோடு பேசும்போது நம்ம ஊர்ஜிதமாகும், உறுதிப்படுத்தப்படும். நிச்சிதான்னு சொன்னோம் இல்லையா, நிச்சிதாங்கிற வார்த்தை மிக மிக உன்னதமான வார்த்தை அது. ஏன்னா எல்லாருமே கன்க்ளூஷனுக்கே வர்றதில்லை. முடிவே எடுக்காமலே வாழ்க்கை ஃபுல்லாக முடிவு எடுக்காமலே பயணம் செஞ்சுடுவோம். சில பேர் எல்லாத்துலையும் லேட்டாக முடிப்பான், இல்லை வேறு வழி இல்லைன்னா அதுவே நடந்தால் உண்டு, இல்லை நடக்காட்டி போயிடும். அப்படி இல்லாமல் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அறிவு இருந்தால் அதை சிந்தித்து சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலைன்னா அதுவே பெரிய தவறாயிடும். அது முக்கியம். லேட்டு டெசிஷன் எதுக்கு சொல்கிறாங்க? தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி அநீதின்னு சட்டமே இருக்குது. அப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்த பதம்ங்கிறது அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு பூரணமாக தெளிவாக அறிஞ்ச பிறகு இதுதான் ஒரிஜினல், இதுதான் டூப்ளிகேட்டுங்கிறது கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ நம்ம டூப்ளிகேட் பின்னாடி போக மாட்டோம், பிம்பம் பின்னாடி போக மாட்டோம். அதுதான் அங்கே சொல்ல வருது. ஜகத்து பிம்பம்னு சொல்கிறது, ஜகத்து சத்து இருக்கிறதுனால தான் ஜகத்துங்கிற மித்து உருவாகிருக்கு. சத்து இல்லாமல் மித்து இல்லை.
ஆனால் மித்து நீடிக்காது, சத்து என்றைக்கும் நீடிக்கும். அதனால் மித்து பின்னாடி போகாமல் சத்து என்ன, அது இதனுடைய சத்து பொருள் என்ன, ஒவ்வொரு பொருளையும் சத்து இருக்குது, அந்த சத்தை நம்ம அறியணும், அதோட பயணிக்கணுங்கிற அறிவு இருந்தால் அது ஒரு சாஸ்வதமான வாழ்க்கையாக, நிரந்தரமான வாழ்க்கையாக, அமைதியான வாழ்க்கையாக, பதட்டம் இல்லாத வாழ்க்கையாக அது போகும். இல்லைனா எப்படி வேணாலும் டக்குன்னு உங்களை குழப்பிடலாம், டக்குன்னு உங்கள் சித்தத்தை கலங்க வச்சிடலாம், புத்தி பேதலிச்சு போயிடும். ஒரு செகண்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா போதும். அதிலெல்லாம் நம்ம சிக்காமல் இந்த சத்தையே நோக்கி தொடர்ந்து பயணிக்க இந்த வாசனா மனோநாசம், வாசனாசயம் மனோநாசம், இது ரெண்டும் அழியணும்னா ஒரே விஷயம் விசாரம்தான். விசாரம் பண்ணி இது நிர்ணயம் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அது இறுதி ஆகிடுது. உறுதிப்படுத்தி இறுதிப்படுத்துறது, அதுக்கப்புறம் அதை பற்றி கேள்வியே இருக்காது. அதுதான் பரம வச்சக அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு பரம வச்சகன்னா பரமமான மேலான வாக்கு, அதுக்கு மேலே ஒரு வாக்கு கிடையாது. பரம வச்சக, அதை எழுது, அந்த வார்த்தையை எழுது. அப்போ முக்த பதத்தை அவன் அடைகிறான். இப்போ அவனுக்கான துக்க பீஜம் பரம வச்சக, பரம வச்சக, பரமமான வார்த்தை. குரு சொல்கிறதெல்லாம் பராவாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பரம வச்சக, மேலான வார்த்தை. இதனால் என்னாச்சு, அவனுடைய துக்க பீஜம் என்னாச்சு, துக்கத்தை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பீஜமெல்லாம் இவனை பாதிக்காத நிலைக்கு இவன் எரிக்கப்பட்டு, பீஜங்களை எரிச்சிட்டு அந்த உன்னதமான புள்ளியை, துரிய புள்ளியை அடையிறான். துரிய புள்ளியை அடையும் போது அங்கே சாமானிய சித்தானது சத்தாகிறது, சித்து இல்லாமல் போகிறது. இன்றைக்கி அந்த ராக்கெட்டில் கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கேன். மனிதன் பக்தன், பக்தனாக இருக்கும்போது மனிதனாக இருக்கான், மனிதனாக இருக்கும்போது பக்தனாக இருக்கான். இப்போ அதே மனிதன் இறைவனை தேடி முயற்சி செய்யும்போது இந்த மாதிரி சிரவண மனன நிதித்தியாசனத்தில் தொடர்ந்து அனுச்சிந்தனம், அனுசிரவணம் அனுச்சிந்தனம் செய்ய, அனுச்சிந்தனம் தான் இந்த எல்லாத்துக்குமே நெருப்பு வைக்கிறது. ஞானாக்னி வராமல் நீங்கள் தெளிவு பெற முடியாது. இப்படி வச்சுக்கோ, இப்படி கவலைப்படாதுன்னு சொல்லக்கூடாது. கவலைப்படாத நிலையில் அந்த புள்ளியில் கொண்டு போய் அவங்கள நிறுத்திடணும். நீ கவலைப்படாத, அங்கே பார்க்காது, இதை பண்ணாது, இப்படி நினச்சிக்கோ, அப்படி நினச்சிக்கலாம் இங்கே கிடையாது. அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளியை நீங்கள் ரீச் பண்ணால் அந்த தொல்லைகள் உங்களை அங்கேருந்து விடுபடுறீங்க. அப்படியே ஒரு புருவமத்தியிலேருந்து ஒரு 2-3 புள்ளியில் நம்ம என்ன பண்ணுறோம், சகசிராரம் ஏறிடுறோம். இந்த புருவமத்திக்கு ஏறுறது தான் பெரிய விஷயம். அதை தான் குரு பண்ணுறாங்க. ஹிருதயத்தில் இருக்கிற ஒன்றை, இல்லை மூலாதாரத்தில் இருக்கிற ஒன்றை 6 நிலைகளை கடந்து ஆணவம் கர்ம மாயங்கிற அவித்யா காம கர்மத்தை அவங்களை கடக்க வைக்கிறது தான் குருவுடைய வேலை, அவருடைய சேலஞ்ச். புரோமதிக்கு வந்ததுக்கப்புறம் நீயாவே அந்த பரமபதத்தை, இந்த பிரம்மத்தினுடைய ஆனந்த மயத்தை நீ பார்க்கறதும் உணர்றதும் அறியறதும் இருக்கிறதுனால அது வசப்படுறீங்க. புரோமதிக்கு வந்துட்டால் பிரம்ம வசம். கழுத்துக்கு கீழே நம்ம வாழ்க்கை நடத்தினா நம்ம சம்சார வசம், உலகத்தினுடைய வசப்படுறோம். அதனால் மனம் நம்மளை மேலே ஏற விடாது. மனம் அதனுடைய அதான் பிராணன் அப்பானன் மாதிரி, பிராணன் மேல் நோக்கி ஊர்தவகதி இழுக்குதுன்னா மனம் மனிதனை அதோகதிக்கு அழைத்து செல்கிறது. போதுமா? மனம் நமக்கு நல்லது செய்கிறதுலாம் கிடையாது. வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யுமே தவிர வேலை இல்லாமல் விட்டால் அது வேலையை காட்டும். அதுக்கு ஒரே வழி என்னென்னா 24 மணி நேரமும் ஒரே சிந்தனையில் இருக்கிறதுக்கு தான் இந்த அனுசிரவணம். அனுசிரவணம் வராமல் அனுச்சிந்தனம் வராது, அனுச்சிந்தனம் வராமல் ஏகாகிர சித்தம் வராது, ஏகாகிர சித்தம் வராமல் ஞானாக்னி பிறக்காது. ஞானாக்னி பிறந்தால் தான் மனோநாசம் ஏற்படும், கர்மநாசம் ஏற்படும். இப்போ இங்கே இந்த சித்தானது வேகமாக அந்த பதத்தை அடையும் போது சத்தாம சித்து சாதாரண சித்தாக இருந்தது சத்தா மாறும்போது அந்த பதம்தான் அவனுக்கு அன்பு, குளிர்ச்சி, அமைதி, ஆனந்தங்கிற
உன்னதமான பிரம்மலோகம், வெட்ட வெளி, சுத்த வெளி, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வெளி. அது வெறும் வேலையும் கிடையாது, அசையாத நெட்வொர்க். இந்த ஞான வெளியில் தான் நாம் பயணிக்கிறோம். இந்த ஞான வெளின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அம்பாள், அதுதான் சம்சாரம். அந்த க்ஷேத்திரத்தில் நாம் உணர்வாக இருந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து சம்சாரத்துக்குள்ளே இருந்து அந்த சுத்த வெளியை பார்க்குறோம். எங்கே பார்க்குறதுனா, குருவை பார்த்தா குரு சொல்லுவார் இங்கே பாருன்னு. திசையை முதல்ல காட்டுவார், பொருளை காட்ட முடியாது ஃபஸ்ட்டு. ஏன்னா இது பொருள் காட்டுற பொருள் அல்ல. அதனால் திசையை காட்டுறதுனால தான் தேசிகர்னு அவங்களுக்கு முதல் பேரே வருது. திசையை காட்டினா திசையாவது பார்க்குறதுக்கு தெரியுமில்ல. அதனால் அந்த இடத்துல அவன் இந்த நிலையை வந்து தொடர தொடர தாரணா, பிரத்யாகாரம், தாரணா, தியானம் அப்படின்னு சமாதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதத்தில் அவன் நிற்கிறான். அவனுக்கு நாளுக்கு நாள் நம்பிக்கை அதிகமாகும். ஒன்றுமே இல்லாமல், திக்கு இல்லாமல், திசை இல்லாமல், எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், வாழ்க்கை எப்படி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம், செக்கு மாடு மாதிரி செஞ்ச வேலையே செய்கிறமேனு போர் அடிச்சிருந்துருப்பான். அவன் தேடின பொருள் அவனுக்கு கிடைக்கல. இன்றைக்கி ஒருத்தர் திருப்பூரில் இந்த சிஷ்யர் ஒருத்தர் வந்தார், தேடி முந்தா நாள் போனேன்னா 2 நாளைக்கு முன்னாடி. அவர் உங்களை தான் நான் இவ்வளோ நாள் தேடி இருக்கேங்கிறது அந்த ஆடியோ கேட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். உடனே உங்களை பார்க்கணுன்னு தோணிடுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் வயசு 50 இருக்கும், கண்டிப்பாக 50 தாண்டி இருப்பார். அப்போ அவர் சின்ன வயசுலேருந்து தேடல் இருந்திருக்கு. அந்த ஆடியோ நிறைவு பண்ணியிருக்கு. ஏதோ ஒரு தேடல் அவருக்கு பூர்த்தி பண்ணியிருக்கு. அதனால் தேடி வந்துட்டார். அப்போ தேடுறப்ப கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புண்ணியம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். கர்மா என்ன பண்ணுது, உங்களை அது மிஸ்கைட் பண்ணி அங்கங்கேயோ அழைச்சிட்டு போகும். இந்த கிளாஸுக்குள்ளே நீங்கள் நுழையிற வரைக்கும் உங்களுக்கு சாஸ்வதம் இல்லை. நீங்கள் இந்த கிளாஸ்க்குள்ளே நுழையிற வரைக்கும் நீங்கள் உள்ளே வருவீங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கணும், அந்த அளவுக்கு புண்ணியம் வேலை செய்யணும். முதல்ல புண்ணியம் வேலை செய்யணும், அப்புறம் வைராக்கியம். இல்லைன்னா வரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வாழ்க்கை போயிடும். அந்த நிலையெல்லாம் அவன் தாண்டி இப்போ வாசனாவும் மனமும் தான் நம்மளை டைவர்ட் பண்ணுது, இறைவனை நோக்கி பயணிக்க விடாமல் தடுக்குது. இது சாதாரண விஷயம். ஆனால் இது உள்ளேயே போகாது. இந்த ஒரு முடிவு நம்மளை மனம்தான் நாசம் பண்ணுது, டைவர்ட் பண்ணுது, சத்தை நோக்கி பயணிக்காமல் அசத்து பின்னாடி போக வைக்குது, நேரத்தை வீணாடிக்குது, வாழ்க்கையே வீணாடிக்குதுங்கிற ஒரு அறிவு வரவே வராது கடைசி வரைக்கும். அப்போ அவன் உணர்றான், வாசனா தான் வந்து மனம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம். அப்போ வாசனா, பிராணன், மனம் 3 நமக்கு சரியாக அதை எஜுகேட் பண்ணலைன்னு சொன்னால் நாம் மேலே ஏற முடியாது. இங்கேயே 10வது பிரகாரத்தில் சுற்ற வேண்டியது தான். அப்போ பிராணனை சரி செய்யணும். பிராணனை சரி செய்கிறது மிக 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 முக்கியமான கர்த்தவியமாக ரிஷிகள் சொல்கிறாங்க. பெரிய ஞானம்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிராணனை வந்து சீர் செய்கிறது, ஒழுங்குபடுத்துறது, அதாவது பிராணாயாமம் பண்ணுறது மிக 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 முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. உண்மையான்னு கேட்டால் உண்மையும் கூட. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பிராணாயாமம்லாம் ரொம்ப அவசியம். ஒரு நிலையை தொடர வரைக்கும் பிராணாயாமம். ஏன்னா மனம் வந்து நிற்காமல் இங்கே கேட்காது. மனம் அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் பிராணன் என்ன பண்ணுது, மனதை டைரெக்டாக கடிவாளம் போடுது. மனம் கடிவாளம் போட்டால் என்ன பண்ணும், அப்போ தான் நின்னா தான் அது கேட்கும். ஓடிக்கிட்டே கேட்டால் என்ன புரியும் அதுக்கு? எண்ணமோ உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாசனாவை நிறுத்தணும், மனதை நிறுத்தணும், பிராணனையும் நிறுத்தணும். நல்லா புரிஞ்சுங்க. நிறுத்தணும்னா அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும். அதை தான் நிறுத்தணுங்கிற வார்த்தையை சொல்லுது, நிறுத்தம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த 3ஐயும் நிறுத்துறதுக்கு ஒரு அறிவு இருக்குது. இருக்கானா இருக்குது, ஒரு அறிவு இருக்குது. அது தியானம் அப்படின்னு அதை பூர்த்தி பண்ணுறாங்க. ஒன்றை நினை, சத்த நினை, ஏகாந்தமாக உட்காரு, அதையே நினச்சிக்கிட்டேரு அப்படின்னு சொன்னால் தியானம் பண்ணுனா இந்த 3ம் ஒடுங்கிடும்னா மனம் நின்னா பிராணன் ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிடும், மனதனுடைய ஃப்ரீக்குவன்சி குறைஞ்சிடும். வாசனா வேலை செய்யாது.
இந்த மூணையும் நிறுத்துறதுக்கு தியானம்னா தியானத்தில் உட்கார்றதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு தான் ஞானம் கொடுக்குது. நீ தியானம் நீ 15 நிமிஷத்துக்கு மேலே ஆரம்ப காலத்தில் பண்ண முடியாது, நீ தலைக்கெல்லாம் நின்னாலும். ஆனால் கண்ணை மூடிட்டு ஆடியோ கேளு, தியானம் செய்ய பழகு. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகட்டுமே. நமக்கு தியானம் ஏகாந்தத்தில் நேரத்தை வீணடிக்காமல் ஒன்றை கவனிக்கணுங்கிறது தான் தியானம். அந்த தியானத்தில் பிராணன் ஒடுங்குது, மனம் ஒடுங்குது, வாசனை நிற்குது. மனம் நின்றுடுச்சுன்னா வாசனை வேலை செய்யாது. மனம் நின்றுடுச்சுன்னா வாசனை வேலை, மனம் எங்கேயும் போகல, அங்கேயே நிற்குது. அப்போ அதுக்கு ஒரு அறிவு இருக்குது. அது அந்த அறிவை கொடுக்கறதா இந்த தியானத்தில் மனதை நிறுத்துறதுக்கு ஒரு அறிவு கொடுக்குதுல்ல, அந்த அறிவு தான் விசாரம். குரு இதை நிர்ணயித்து உறுதிப்படுத்தி வலியுறுத்தி சொல்லுவாங்க. அவங்க வாக்கு பராவாக்காக இருக்கிறதுனால அது உங்களுக்குள்ளே ஊடுருவி செல்லும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் செயலறிவாக மாற்றிக்குவீங்க. அதனால் அவன் தன்னுடைய சத்தை நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் அந்த பராவாக்கில் குரு சொல்லி ஆரம்பத்தில் குரு வாக்கு பின்னாடி போக போக அப்புறம் உங்களுக்குள்ளே ஞானம் புரிக்கும். அந்த நிலையில் உயர்வான முடிவுகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அப்போ அது நிரந்தரமாகிடும். உங்களுடைய அந்த செயல்பாடுகள் ஒரு ஹேபிட் ஆகிடும், ஒரு சுபாவமாக மாறிடும். டெய்லி குரு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வாட்டி சொல்லி கொடுக்காமலே நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த இடத்துல குரு சொல்லும் போது சந்தேகம் தெளிவாயிடும். சந்தேகம் இல்லாமல் தெளிவு பிறக்க நீங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு கதி பெறும். கதி பெறும்னா ஒன்றை நோக்கிய பயணத்தை தொடர்ந்து செய்ய 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 நாளுக்கு நாள் இந்த அமைதியும் ஆனந்தமும் அதிகரிக்க அதிகரிக்க பேரானந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என்ன பண்ணுறோம், வந்த வேலையை பூர்த்தி செய்கிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னு சொன்னால், இந்த சத்காரியங்களில் இந்த சத்தை பற்றி நினச்சி நீங்கள் தியானமோ வேத விசாரமோ பண்ணாலும் ஒரு பக்கம் உங்கள் தொழில் தானாக நடக்குது, ஒரு பக்கம் உங்கள் குடும்பம் தானாக நடக்குது. இதெல்லாம் அடியன் கடந்து வந்திருக்கிறேன். இல்லை ரொம்ப உறக்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். சந்தேகமோ பயமோ குழப்பமோ பட வேண்டாம். உங்களுக்கு கடமையை நீங்கள் தவறக்கூடாதுங்கிற ஒரு அறிவோடு செயல்பட்டிங்கன்னா உங்கள் இல்லறமும் செழிக்கும், உத்தியோகமும் செழிக்கும், ஆன்மீக சிந்தனையும் மேலெழும்பும். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இதனால் அதாகிடுமா, அதனால் அப்படிலாம் பயப்படாது, சந்தேகப்படாது. அதுக்கு தான் சுவாமியை வச்சு மகாவிஷ்ணுவை வச்சு பகவத்கீதை ஃபுல்லாக அவங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்காங்க பெரியவங்க. ரிஷிகள் தானே. யார் சொன்னது, யார் எழுதுனது பகவத்கீதை? வியாசர் யார்? நாராயணன் தான் வியாசர். அப்போ யார் சொன்னால் கேட்பான்? இறைவன் சொன்னால் தான் கேட்பான், இல்லை குரு சொன்னால் கேட்பான். குருவோட இறைவன் மேலானவர். அதனால் இறைவனையே வச்சு சொல்லணும். உன்னையும் உன்னுடைய சம்பாதித்தத்தையும் உன்னுடைய பாதுகாப்பையும் நான் உறுதி செய்கிறேன். நம்ம எலிமூலையை வச்சுக்கிட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற அனாவசிய கவலையெல்லாம். இப்போ சும்மா ஒரு வாரம் கோயிலுக்கு போனாலே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தடுப்பாங்க. என்ன அடிக்கடி கோயிலுக்கு போகிற? அப்புறம் எங்கே ஒயின் ஷாப் போங்க, தடுக்க முடியாது. நல்ல இடத்துக்கு போனால் அதை குறுக்கு புத்தியெல்லாம் பண்ணி விட்றது, எப்படியோ கெடுத்து விட்ருவாங்க. அவனை கெடுக்கிற வரைக்கும் தீவிரமாக பல பேர் வேலை செய்வாங்க. அதாவது அங்கே சத்காரியத்தில் அவனை ஈடுபடாமல் கெடுக்கிற வரைக்கும் பல பேர் உபதேசம் பண்ணுவான். நின்றுட்டான்னு வச்சிங்களேன், ஒருத்தவனும் பல காலம் நீ நின்று கிடந்த, கீழே கிடந்த, குப்புரை கிடந்த உன்னை எவனும் தூக்க மாட்டான், பரட்டி கூட போட மாட்டான். எல்லாம் ஜெகத்குரு தான். நல்லாவே பளிச்சுன்னு இருக்கக்கூடாது. வெள்ளை சட்டை போட்டு நீங்கள் வெளிலே போக முடியும். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு கரை அதை அட்டாக் பண்ணும். அது நேச்சர். அறிவு இருந்தால் அதை அட்டாக் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அறிவு இல்லாதவன் அது பின்னாடி போயிடுவான். ஏன்னா ஜெகத்குரு உபதேசம், இவன் வீக்காக இருக்கான், இவன் முட்டாப்பைய, அது சொன்னது ஜெகத்குருவாக அது சொல்கிறது இவனுக்கு உள்ளே போகுது. குரு சொல்கிறது உள்ளே போகல, வேதம் சொல்கிறது உள்ளே போகல, அந்த மண்டு சொல்கிறது, மண்டுன்னா தவக்கலை, அந்த தவக்கலை சொல்கிறது உள்ளே போகுது. இவன் ரெடியாக இருந்தான், ஏற்கனவே சொல்லட்டும் அப்படின்னு. சரி, நான் இனிமேல் தூங்குறேன். எத்தனை கோடி ஜென்மா தூங்கியிருக்க பத்தாதா? அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. முதல்ல இந்த ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்னு சொல்லலாம். கூட இருக்கிறது தான் முதல்ல கெடுக்கும். நல்லதை தான் கெடுக்கும், கெட்டதை கெடுக்க முடியாது. நல்லதை உடனே கெடுக்கும்.
அதையெல்லாம் கடந்து நீங்கள் வந்திருக்கீங்க எப்படியோ. இப்போ இந்த வாசனா சயமாகி மனோ நாசமாகணும்னா அனுசிரவணம் அனுச்சிந்தனம் தொடர்ந்து நடக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் மனமை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாசனாவும் உங்களை கிட்டக்கு நெருங்காத, மனமும் இருக்காது. நேராக என்ன பண்ணுவாங்க, நேராக இதுக்கு போயிடுவீங்க, நேராக துரியத்துக்கு போவீங்க, நேராக குளிர்ச்சி, நேராக நிஷ்டை, நேராக அத்வைதம், நேராக அனுபூதி, அப்படி போயிடும். போகிற வரைக்கும் தான், போயிட்டே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மனோ நாசமாகாத வரைக்கும் ஞானம் பிறக்காது. வாசனை அவனை டைவர்ட் பண்ணுற வரைக்கும் நீ ஏகாகிர சித்தத்தில் இருக்க முடியாது. அதனால் தியானத்துக்கு போ, பிரத்யாகாரம் பண்ணி நிறுத்து, தாரணா பண்ணி கண்டினியூ பண்ணு. அந்த தாரணாவை இன்னும் கண்டினியூ பண்ணால் தியானமாகும். தியான சமாதி ஆகும்போது நிச்சயக்கு வருவேன். நிச்சயில் உனக்கு மெய்ப்பொருள் புரியும். ஏன்னா ஃப்ரீக்குவன்சி மாறிடுது. அங்கே விசாரம் ரொம்ப மிக மிக முக்கியமான ரோலை நிரந்தரமாக பண்ணுது. விசாரத்துக்கு இணையாக வார்த்தை கிடையாது. ரொம்ப அரிய விஷயந்தான் அது விசாரங்கிறது. அப்போது இப்போ அது வரைக்கும் நேற்று பார்த்தோம் இல்லையா? அது வரைக்கும் பார்த்தோம். இப்போது இந்த வாசனா மனோ வாசனாசயம், மனோநாசம், தத்துவ விசாரம், தத்துவ ஞானம், அதாவது ஞானம், தத்துவ ஞானம்னா மெய்ப்பொருள் பற்றிய ஞானம், மூணுத்தையும் ஒரே நேரத்தில் நடத்துறதுக்கான செயல்பாடுகளுக்கான வழிமுறைகளை சொல்கிறது தான் இனிமேல் வரக்கூடிய மந்திரம். இப்போ ஞானாக்னியை முதல்ல கிரியேட் பண்ணணுங்கிறது தான் இது. நம்ம ஒரு ஈஸியாக சொல்லிட்டோம், கரெக்டாக ஒரு 7 வார்த்தையை. நம்ம எப்பயுமே அப்படி தான், ஒரு புக்கினுடைய உள்ளே என்ன சாரம் இருக்கோ அதை ப்ரீஃபாக என்ன பண்ணிவிடுவோம், ப்ரிஃபேஸில் கொடுத்துருவோம். இந்த முன்னுரைன்னு சொல்கிறது விஷயத்தில் இதுதான் நான் பண்ண போகிறேன். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஆடியோவுக்கு முன்னாடியே அடியேன் இப்படி தான் நான் போக போகிறேன், இதுதான் என்னுடைய ஸ்டைலு, இப்படி தான் நம்ம இந்த ஞான யோகத்தில் பயணம் செய்ய போகிறோன்னு சொல்லி தான் அப்படியே தான் நடந்து வரோம். கேட்டு பாருங்கள். இவர் தான் அந்த கேள்வி கேட்டார், நம்ம எந்த ட்ராக்கில் போகிறோம், சித்த ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக் இருக்குது, எந்த ட்ராக்கில் போகிறோன்னு கேட்டார். ஞான யோகத்தில் போகிறோம். ஞான யோகத்தை பிரதானமாக வச்சாலும் தியானத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணுறோம், பக்தியும் அடாப்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து கிரியா யோகம்னு பேர். அதுக்கு பக்தியும் யோகமும் ஞானமும் சேர்த்தா கிரியா யோகம்னு பேர். 3ம் இருக்கும். அதை மகாயோகங்கிறதும் வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கி வாசனாசயம், மனோநாசம், அப்புறம் ஞானம், இதெல்லாம் நீக்குவதற்கு மகாமதே, பேரறிவு மிக்கவனே, சமகாலம் ஒரே நேரத்தில் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அபியாச பவந்தி பலதாமதா, ஒரே விஷயத்தை கவனம் செலுத்தி இதுக்கு என்ன வழின்னா அதுக்கு வழி சொல்லலை அவங்க. இந்த மந்திரத்தில் அதுக்கு வழி சொல்லலை. அதுக்கு வழி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். என்னன்னா ஞானாக்னி தான் அதுக்கு வழி. ஞானாக்னி பிறக்கிறதுக்கு தான் நீ தொடர்ந்து அதை சிந்திக்கணும். தொடர்ந்து சிந்திக்கிறதே ஒரு பெரிய பெரிய சாதனைங்க. தொடர்ந்து சிந்திக்க முடியாது. தொடர்ந்து சிந்திக்கணும்னா தொடர்ந்து நீங்கள் ஆடியோ கேட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்ச நாள் வரைக்கும், ஒரு நிலை பெறுவரை, ஞான நிஷ்டையாகிற வரைக்கும். அப்போ ஞானாக்னி தான் அதுக்கு மருந்துங்கிறது நம்ம இந்த இடத்துல மறைமுகமாக அது சொல்லுது மந்திரம். நீ தொடர்ந்து பயிற்சி செய்யணும். எதை தொடர்ந்து பயிற்சி செய்யணும்னு சொல்லுது. 3த்தையும் ஒரே காலத்தில் நிறுத்துறதுக்கு தொடர்ந்து பயிற்சி செய்யினா தியானம் பண்ணணும். இதுதான் சொல்யூஷன். தியானம் எப்படி பண்ண முடியும்னா விசாரம் இல்லாமல் தியானம் நிற்காது. அப்போ விசாரம் பண்ணணும். விசாரம் பண்ணணும்னா அவன் அனுச்சிந்தனம் பண்ணணும். அனுச்சிந்தனம் பண்ணணும்னா அனுசிரவணம் பண்ணணும். அனுசிரவணம் பண்ணணும்னா குருவை பார்க்கணும், இல்லை ஆடியோவை கேட்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணால் இதுதான் அதுக்கான வழிமுறைகள். அது மந்திரங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் நம்ம அந்த எளிய ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதில் நீங்கள் அப்ளை பண்ணால் கரெக்டாக பொருந்தும். இது தொடர்ந்து முயற்சி செய்தால் நீண்ட கால முயற்சி செஞ்சால் அது நின்றுடும் அப்படின்னு சொல்லுது இந்த மந்திரம். சிராபியாஸ்த பவந்தி பலதா, நீண்ட முயற்சியினால் இது பலன் கொடுக்கும். திரிபிரேபி சம அபியாஸ்த ஹிருதய கிரந்தே திருடாக, உறுதியான இந்த ஹிருதய கிரந்தே என்னது, மனம், வாசனா. ஹிருதய கிரந்தி என்னன்னா மனாதி, குணாதி, பிராணாதி, இச்சாதி, பாபாதி. பாவ புண்ணியம், இச்சா
இச்சா துவேஷம், ராகத்வேஷம், பிராணாதி 10 வாயுக்கள், மனாதி மனம் சித்தம் புத்தி அகங்காரம், குணாதி 3 குணம், இதெல்லாம் இந்த ஹிருதயத்தை கட்டி வச்சுருக்கு. இந்த கட்டுக்களை எரிக்க தான் ஒன்று. அவுக்கிறதெல்லாம் சும்மா வேஸ்ட். அதிலலாம் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். அதை அவுக்கிறது, திரும்ப அதை இன்னொருத்தன் வந்து கட்டுறது, அதெல்லாம் வேணாம். எரிச்சிட்டோம்னா டைரெக்டாக அந்த எரிச்சிட்டோம்னா சுத்தமான தங்கம் மட்டும், புடம் போட்ட தங்கம் மட்டும் இருக்கும். அது மேலே அப்புறம் கண்டதும் அதில் ஏறாது. அதனால் அந்த வேலையை தான் செய்யணும். அந்த வேலையை செய்கிறதுக்கு தொடர்ந்து நீ இந்த பயிற்சியை பண்ணினால் என்னது, ஞானாகினி ஒன்று போதும். ஞானாகினி தான் ஹிருதய கிரந்திக்கு நெருப்பு. இந்த ஹிருதய கிரந்தி எதில் இருக்குது? மனதுக்குள்ளே தான் இருக்குது. மனம் சித்தம் புத்தி அகங்காரத்துக்குள்ளே தான் ஹிருதய கிரந்தி இருக்குது. அதனால் அங்கே அந்த ஞானாகினினாலேயே அதை எரிச்சிடலாம். ஹிருதய கிரந்தே திருடாகா, உறுதியாக இருக்கக்கூடிய இந்த ஹிருதய கிரந்தியை நீ என்ன பண்ணலாம்? நீக்க முடியும். நிசேஷமேவ, மிச்சமில்லாமல். திருட்டையாந்தி, உடைக்க முடியும். விசச்சேதுனா அதை பிரிக்க முடியும், பிளவு பண்ண முடியும். திருட்டையாந்தி, குறைபாடுகளை மிச்சமில்லாமல் ஒழிக்க முடியும். எப்படின்னா குணாயிவ விசச்சேதாத்து குணாயிவ. அதாவது தாமரை தண்டு எப்படி டக்கு டக்குன்னு உடையும், ரொம்ப லைட்டாக தானே இருக்கும், அது மாதிரி உடைச்சிடலாம் அப்படின்னு. இப்போ இது இன்னொரு மெத்தடாலஜியில் பதியை அணுக பாசம் விலகும். இந்த உபாதி தானே உன்னை படுத்துது. நீ இதெல்லாம் போராடிட்டு இருக்காத. நீ இறைவனை பாரு, சம்சாரத்தை பார்க்காத, இறைவனை பாரு, சத்தை பாரு அப்படிங்கிற பயணமும் அது இதாகும். அது நீ சத்தை நீ பார்க்கலன்னு சொன்னால் நீ இதை பார்ப்ப. இதை தான் பார்த்து பழகிருக்கு. எல்லா ஜென்மாவும் பிறந்ததுலேருந்து 50 ஆண்டுகள் இதை தான் பார்த்து பழகிருக்கு. அது தானாகவே வசீகரிக்கும். காலையில் யார் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு நினைப்போமோ அவங்க முகத்தில் தான் 10 வாட்டி முழிக்கும். ஆனால் சகுனம் சரியில்லை இல்லை, உன்னுடைய ஜாதகம் கர்மா இருக்குது, அதை நீ டேக்கிள் பண்ணணும். சகுனத்திலேயே மூழ்கி அதிலே நொஞ்சு நூடுல்ஸ் ஆகிடக்கூடாது. சகுனம் பார்க்கலாம், அதை லிமிட்டாக வச்சுக்கணும். சரி, சகுனம் சரியில்லை, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நிறுத்திடு, தள்ளி போடு, 1 ஹவர் 2 ஹவர் தள்ளி போடு. சகுனம் பார்க்குற பழக்கம் இருந்தால். பழக்கம் இல்லைன்னா நீ இப்போது வேதாந்திகளுக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த அறிவு இருக்கா? ஏதாவது ஒன்றில் தெளிவாக இருக்கணும். சகுனங்கிறது ஒன்று சிம்டம்ஸ், நடக்க போகிறது சிம்டம்ஸாக காட்டுது. இவங்க வந்ததுனால அது நடக்கலை. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பர்சனாலிட்டி வந்ததுனாலே, ஒரு பூனை குறுக்க போனதுனாலே அது நடக்கலை. அது நடக்கிறதே இது சீன் போட்டு காட்டுது. இவங்க வந்ததுனால தான் இப்படி ஆகிடுச்சுன்னா, இவங்க வந்ததுனால ஏற்கனவே ஆயிருக்குல்ல, அப்பயும் போகிறேன். நான் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு அப்படின்னா உன் கதி அதோ கதி தான். நிறைய இப்போ எல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்தும். இப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம். இப்போ என்னாச்சு, தொடர் முயற்சி செய்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அபியாசம் இந்த அபியாசம்லாம் கிடையாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை சுபாவமாக ஒரு சிஸ்டத்தை போட்டுக்கோ, அதை அனுஷ்டானம் பண்ணு, எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடும். நீ ரொம்ப சிரமப்பட வேண்டாம். வாழ்க்கையை எளிமையாக வாழுங்கய்யா. முதல்ல வாழ்க்கையை வாழணும், அதை ரொம்ப எளிமையாக வாழணும், செயற்கையாக வாழக்கூடாது. கிடைக்கிறத சாப்பிட்ணும், இதுதான் விஷயம். பசிச்சா சாப்பிட்ணும், தூக்கம் வந்தால் தூங்கணும், வேர்த்தா குளிக்கணும், இது சாதாரண விஷயம். இதை போட்டு ஏன் அலட்டிக்கிற? இன்றைக்கி ஒருத்தவங்க தேடிட்டு வந்தாங்க. நீங்கள் வேல் வாங்கி கொடுத்து, வேல் வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து நான் வேல் அனுப்பிச்சிருக்கேன் மதுரைக்கு. அவங்க வந்து இந்த வேலை சங்கல்பம் பண்ணி, எந்த சங்கல்பம் பண்ணி வாங்கினாங்களோ அந்த சங்கல்பம் சித்தி ஆகிடுச்சு. அவங்க தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே பட்டாபிராமிலேருந்து நான் வரேன், இப்போ கொடுக்க முடியுமா? இன்னொரு சங்கல்பம் நடக்கணும். கண்ட நேரத்தில் வேல் போய் தொடர்றது இல்லைம்மா, காலையில் பூஜை டயத்தில் மட்டும்தான். உங்களை பார்த்தா சாமியார் மாதிரியே தெரியலையே அப்படின்னு. நான் சாமியார் இல்லை, நான் சம்சாரி, நானும் ரவுடி தாங்கன்னு வரேன். நான் எத்தனை வாட்டிமா சொல்கிறது? இப்படி இருந்து இதுக்கு மேலே எப்படிம்மா நான் சம்சாரியை காட்ட முடியும்? இல்லை அவங்கள பார்க்க முடியாது, பேச மாட்டாங்க, பார்க்க முடியாது, தியானத்தில் இருப்பாங்கன்னா அதெல்லாம் வேறு மாதிரி கட் பண்ண. உன்னை யாரும் கட் பண்ண பண்ணுதுன்னா அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் ஓப்பன் ஆட்டாக சொல்கிறாங்க.
நான் அப்படி தான் வேணால் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள், நான் அட்ரஸ் அனுப்புங்க, நான் இதில் அனுப்பிச்சிடுறேன், ஈஸியாக போய்டும். மதுரைக்கே அப்படி தான் அனுப்பணும், அமெரிக்காவே அப்படி தான் அனுப்பணும். என்னென்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அப்படி இருக்கணுமா நம்ம. என் வாழ்க்கையை நான் வாழ முடியல. என்ன அது நான் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும், எல்லாம் இமேஜுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிடக்கானுங்க. நம்ம அதெல்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரீ பேர்டு. நீ நல்லவன் சொன்னாலும் ஓகே, கெட்டவன் சொன்னாலும் ஓகே. நான் என் ட்ராக்கில் போயின்னு இருக்கேன், அதை வேலையை செய்ய கிளாஸுக்கு போகணும். நான் இப்போது என்னாச்சு, அதனால் இங்கே ஞானாக்னியை உருவாக்கணுங்கிற அறிவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் அதுக்கு மருந்து. ஈஸியாக சொல்கிறேன், இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், அதை தொட்டு காமிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாசனா சம்பரித்தியாக. இப்போ ஹிருதய கிரந்தி இருந்தாலும் நீ மேலே ஏற முடியாது. ஹிருதய கிரந்தி உன்னை பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேச விடாது. உன்னை பயமுறுத்தி வச்சுருக்கோம், உன்னை அப்படி பொண்ணை கட்டு, ஏகப்பட்ட கட்டுகளை அதுவாக கட்டிக்கும். பைத்தியம். குருவும் இருக்காது. இது எடுக்கிற முடிவுகள்லாம் இது இஷ்டம்தான். அது வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முடிவு பார்த்து பண்ணிங்க. அறிவும் இல்லை, பிரம்மஞானமும் இல்லை, குருவும் இல்லை. என்ன நிலமை? இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இனமே வஞ்சிக்கப்பட்டிருக்க தான், அதில் தான் வருத்தப்படுறேன். அடியன் வருத்தப்படுற ஒரு விஷயம் இருக்குன்னா இந்த இடத்துல தான் அடியன் வருத்தப்படுறேன். பிரம்மஞானமே இல்லாமல் வாழ்க்கை எப்படிங்க நடத்த முடியும்? இங்கே கற்றுக்க வேண்டிய எவ்வளோ விஷயம் இருக்கே, ஒன்றுமே தெரியாமல் பாவி பரிதாபமாக வாழ்க்கை நடத்தின்னு இருக்கான். இது வேணும், அது வேணும், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன்னு நாயாக பேயா அலையிறான். அவனுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுறான்னு. நமக்கு தெரியும் போது அது வருத்தமாக இருக்குது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணலாம். அறிவுனால தானே. ஒரு வார்த்தையை போட்டால் போதும், ஒரு 10 வார்த்தையை சொல்லி கொடுத்தா போதும். அவன் வாழ்நாள் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருப்பான். அதனால் ஞானாக்னி, இந்த 7மே அரிய வார்த்தை. அனுசிரவணம், அனுச்சிந்தனம், ஞானாக்னி, மனோநாசம், கர்மநாசம், ஏகாந்தம், தியானம், நிஷ்ட, அனுபூதி. ஒன்று தொட்டால் அப்படி கரெக்டாக எல்லாம் வரிசலாக கொண்டு போய் தானாகவே எஸ்கலேட்டர் மாதிரி இது தானாகவே கொண்டு மேலே ஏற்றி விட்ரும். இப்போ வாசனா சம்பரித்தியாக சமம் பிராண நிரோதன. அதனால் பதிவுகளை விட பிராணாயாமம் செய்தால் சமநிலை ஏற்படும். விதுஸ்தத்துவ என்று விதுக்கள் கூறுகிறார்கள். விதுக்கள்னா யார்? ஞானிகள் கூறுகிறார்கள். தஸ்மாத் அப்பியம் சமாகரேத்து. அதனால் இந்த 3ஐயும் ஒன்றாக நீ நீக்க முடியும். வாசனா சம்பரித்தியாக சித்தம் கச்சத்திய. வாசனை போச்சுன்னா மனம் போச்சு. வாசனை இல்லைன்னா மனம் இல்லை. பதிவுகள் இல்லாவிட்டால் சித்தம் அச்சித்தம். சித்தம் இல்லைன்னா அச்சித்தம், மனம் இல்லை. மனம் இல்லைன்னா அது இதுவா அதுவா, இங்கேயா அங்கேயா அந்த அலைகிற அந்த இல்லாமல் போயிடும். சித்தாம் சித்தாம் இப்போ சுத்த சித்தாகி நிற்கிறது. வாசனை இல்லை, சிந்தனை இல்லை, மனம் இல்லை. அதனால் தன்னுடைய சொரூபத்தில் இருக்குது. எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. பிராண ஸ்பந்த நிரோதாச்ச. பிராண ஸ்பந்தனத்தை நிறுத்த நிரோதம் செய்ய, பிராண ஸ்பந்தனத்தை பிராணனுடைய வேகத்தை நிலைநிறுத்த சீர் செய்ய பிராணாயாமம் செய்து எதா இச்சசி ததா குரு. எப்படி உன்னால் செய்ய முடியுமோ உன் விருப்பப்படி செய்வாயாக. பிராணாயாமத்தை காலையில், மதியம், மாலை. ஆரம்ப காலத்தில் 2 வேளை பண்ணலாம் போதும். ஒரு வேளையாவது கண்டிப்பாக பண்ணலாம். வாழ்நாள் கூட பண்ணலாம், தப்பில்லை. பிராணாயாம வாசனைகளை நிறுத்தும். வாசனைகள் வராவிட்டால் மனம் சிந்திக்காது, மனம் உருபெறாது, ஒரு பலம் பெறாது. இதுதான் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். பிராணாயாமம் திருட அபியாசே யுக்தையா. யுக்தையா வார்த்தை முக்கியமான வார்த்தை. யுக்தையா நித்திய யுக்தகன்னு சொல்கிறான் இல்லையா, பொருந்தி இருக்கிறது. சித்து சத்தோடு பொருந்தி இருக்கிறது. யுக்தையா பிராணாயாம திருட அபியாசே யுக்தையா. இந்த தொடர் பயிற்சியினால் அப்படி தொடர்ந்து பொருந்தி நிற்க இந்த பயிற்சியை சுபாவமாக அனுஷ்டானமாக செஞ்சால் சுபாவமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் ஒரு 15 நாளோ 45 நாளோ செஞ்சால் அது சுபாவமாக மாறிடும். ஏதோ ஒரு சயின்ஸு சொல்லுது. பிராணாயாம திருட அபியாசே யுக்தையா. தொடர்ந்து இந்த அபியாசத்தில் இருக்க பொருந்த குரு தத்தையா. குரு சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த
ஆசனாசன யோகேன ஆசனம், அந்த பத்மாசனம், அந்த ஆசனம், இந்த ஆசனம், ஆசனங்கள் செய்ய, அசனா விரதம் எடுக்க, யோகேன தொடர்ந்து யோகத்தில் இருக்க, பிராணஸ்பந்தே நிருத்தத்தே பிராணனுடைய வேகம், துடிப்பு, பிராணன் துடிப்பு, மனம் துடிப்பு. மனம் துடித்தால் சிந்தனை துடிக்கும், சிந்தனை துடித்தால் செயல் துடிக்கும், செயல் துடித்தால் பாவ புண்ணியம், பாவ புண்ணியம்னா நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னா சுக துக்கம், அதெல்லாம் போதும். இப்போ மிக முக்கியமான வார்த்தை பிராணஸ்பந்தே நிருத்தத்தே நிசங்க விவகாரத்வாத் பவபாவன வர்ஜனாத். நிசங்க இது எதையும் பற்றாத நிலையில், இந்த ஆத்மா எதையும் பற்றாத நிலையில் சித்தாகி நின்றால் அசங்கக யாருடையும் சேராமல் இருக்குது. யாருக்கூடையும் சேராததுனால விவகாரம் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் பவபாவன வர்ஜனாத் பவத்தை பற்றிய சம்சாரத்தை பற்றிய எந்த சிந்தனைகளும் இருக்காது, நீக்கும். அதாவது சித்தை அதையும் பிடிக்காமல் இருக்கும்போது, எந்த பொருளையும் பார்க்காமல் இருக்கும்போது, பார்க்கலன்னா அது உள்ளே போகலை, செய்தி உள்ளே போனால் தான் நான் சிந்திக்கும், உள்ளே போகல, ஸ்க்ரீனை போட்டாச்சு அது. அதனால் நிசங்கக பற்றற்ற நிலையில் விவகாரம் இல்லாததுனால பவத்தை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் வர்ஜனாத் நீக்கும். சரீரநாசே தர்ஷத்வாது வாசனா பிரவர்த்தத்தை. இந்த மனதுக்கு எதெல்லாம் நிலையானது எதெல்லாம் நிலையற்றதுங்கிறதெல்லாம் எஜுகேட் பண்ணணும். இந்த எஜுகேட் பண்ணுற விஷயந்தான் இங்கே நடக்காததுனால வேதம் என்ன பண்ணுது, வேதம் என்ன சொல்லுது, அந்த மனதை கரெக்டாக பயன்படுத்தி டியூன் பண்ணி கோலை நோக்கி திசை திருப்பி விடுது, அதுதான் பண்ணுது. அப்படி எஜுகேட் பண்ணாததுனால இந்த சரீரம் கெட்டு போயிடும், கூடிய வரையில் போயிடும், நீ ஆக வேண்டியதை பாரு, மேலே எழும்புறதுக்கு வழியை பாருன்னு சில உபதேசங்கள் சொல்ல, அது தர்ஷத்துவா, அது உண்மையை அறிந்தால் சத்தியத்துக்கு மனம் தலை வணங்கும், கட்டுப்படும், கொடுங்கும். அப்போ விசாரம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக மனம் கரைஞ்சி போயிடும், மனமே இல்லாமல் போயிடும். இங்கே வேலை இல்லை நமக்கு, ஏன்னா இங்கே இருக்கிறவனாம் அறிவு சார்ந்தவனாக இருக்கிறான், புத்தி சார்ந்தவனாக இருக்கிறான், சித்தாகணும்னு நினைக்கிறான், சத்தம் நோக்கி போகணும்னு நினைக்கிறான், நமக்கு வேலை இல்லை. நம்ம இந்த சம்சாரியை பிடிச்சிக்குவோம் கெட்டியமாக, அவன் தான் அலைவான் எப்போ பார்த்தாலும், அது வேணும் இது வேணும்னு. வாழ்நாள் ஃபுல்லாக அலைஞ்சிட்டு தானே இருக்கான், அலைவான், துக்கியாக இருப்பான், ஏதாவது ஒரு கில்ட்டி பாவனா அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதும். ஏன்னா அவன் எங்கே இருக்கான், அங்கேயே இருக்கான், மேலே வரல, புத்திக்கே வரல அவன். சரீர நாசத்தினுடைய அறியாமை நிலையாமை எல்லாம் அந்த மனம் அறிந்தால் எண்ணங்கள் அது பற்றி சிந்தனைகள் வராது. அப்போ பிராணனை சீர் செய்கிறது ரொம்ப முக்கியங்கிறது ஒரு கருத்து. இது அறிவு, பிராணாயாமம் தொடர்ந்து செய்கிறது உத்தமம். ஏன்னா எப்படி தியானம் செய்ய செய்ய ஒரு காலத்தில் நம்ம அப்படியே வளர்ந்து போகிறோமோ, பிராணாயாமுக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குது, விசாரத்துக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி இருக்குல்ல. கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு இது என்ன பெரிய பலனை கொடுக்குதுன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் கோல், நீண்ட ப்ராசஸ், லாங் ப்ராசஸ். நீங்கள் சுபாவமாக மாற்றிக்கணும், அதுதான் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொல்லுது. இப்படி நடந்துக்கணும், டெய்லி நடந்துக்கணும். அப்புறம் அது என்னவாகும், ஆச்சாரம் அனுஷ்டானமாகி சுபாவமாக மாறும். அப்போ கடினம் இருக்குமா, கடினம் இருக்காது. கடினமான வேலையை நீ எளிமையாக செய்வ, சுபாவமாக செஞ்சான், நித்திய கர்மாவாக செஞ்சான். இப்போ 3:30 மணிக்கு எழுந்துக்கிறது, 2:30 மணிக்கு எழுந்துக்கிறோம் இல்லையா? 2:30 மணிக்கு எழுந்துக்கிறது முத ஏந்தால் 1 வருஷத்துக்கு எது காலை எது மத்தியானம் எது சாயந்தரம் எனக்கே தெரியாது. அடிக்கடி டைம் பார்த்துக்குவேன், அடிக்கடி அந்த வாட்சை அலாரத்தை பார்த்துக்குவேன், நைட் அடிக்குதா காலையில் அடிக்குதான்னு. பூஜை முடிச்சுட்டு அப்போ தான் படுத்துருப்பேன், டக்குனு தூக்கி வரப்படும், என்ன பூஜை தூங்கிட்டோமோ நம்ம பூஜைக்கு போகலையா அப்படின்னு தோணும். 1 வருஷம் அப்படி தான் இருக்கும். காலை எது மதியம் எது, எப்போ தூங்குறேன் எப்போ எழுந்துக்கிறேன்னு ஒன்றுமே புரியாது. இப்போ நான் நேரம் தூங்கும், ஒரு நேரம் தூக்கமே வராது. அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கும். எல்லாம் பக்தி தான். அது முருகப்பெருமான் அந்த பக்தியை கொடுத்து இந்த சாதனையை செயல்படுத்தி சித்தி பண்ணியிருக்காரு. அதனால் இங்கே என்னாச்சுன்னா தர்சனத்தை அங்கே உண்மையை மெய்ப்பொருளுக்கு சத்தியத்துக்கு மனம் வணங்கும், தலைப்படும். தவறுன்னு அது தெரிஞ்சிடுச்சுன்னா அது செய்யக்கூடாதுங்கிற எண்ணமும் அதுக்கு இருக்கும். அது எஜுகேட் பண்ணாதனால தான் செய்யுது, அறியாமையில் தான் மனம் செய்யுது. நம்மளுக்கு இந்த முன்னேற்றி பிரம்மஞானத்துக்குள்ள இடம் அங்கே நம்ம எம்டியாக வச்சுருக்கோம். சும்மா வெறுமனே ஒரு விபூதியை பூசிக்கிறோம், அது கூட பூசாதவங்களாம் இருக்கான்.
பூசினா அலைஞ்சிருமா? ஆமாம், சாப்பிட்டா கூட தான் செரிச்சிடும். சாப்பிடாமலா இருக்க? போட்டு அமுக்கிறல சோத்தமிக்கப்பலாம் அப்படி சொல்கிறாங்கல்ல. அதனால் பிராணனை சீர் செய்வது ஞானம் அத்தியாவசியம். மெய்யறிந்தால் மனம் ஒடுங்கும். இதுதான் அங்கே ஃபிலாசபி. பிராணஜெயம், இதுதான் பிராணஜெயம்னு சொல்கிறது. இந்த வார்த்தை எழுதுங்க, பிராணஜெயம். பிராணஜெயம், பிராணனை வெல்வதே. பிராணாயாமம் தொடர்ந்து பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பிராணன் சீர்நிலையில் போகும். சீராக போகலன்னா பிராணாயாமம் பண்ணிடுவான் அவன், நம்மளே ஒழுங்காக போயிடுவோன்னு அது ஒழுங்காக போக ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸ்லாம் இடையில இப்போ புதுசாக கேட்குறவங்க, யூடியூப்பில் புதுசாக கேட்குறவங்க ஒன்றுமே புரியாது. இது முன்னாடியும் பின்னாடியும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ இது அட்வான்ஸ் சப்ஜெக்டு. நிறைய இதுக்கு முன்னாடி பூர்வாங்க பேசினா தான் இது புரியும். அதனால் கீழேருந்து வரணும். யக பிராண பவன ஸ்பந்த சித்த ஸ்பந்த. ஆமாம், பிராணன் துடிச்சதுன்னா சித்தம் துடிக்கும். இப்போ சொன்னது தான், மனம் துடிக்கும். பிராண பவன ஸ்பந்த சித்த ஸ்பந்த ச ஏவகி, ரெண்டும் ஈக்குவலாக. பிராணஸ்பந்த ஜெய யத்னக, பிராணஸ்பந்தத்தை ஜெயிக்கணும். முயற்சி செய்து டெய்லி பிராணாயாமம் பண்ணால் ஜெயிக்கலாம் வேணாம், அதுவே ஜெயிச்சிடும். ஜெயிக்கணுங்கிறத நீ அப்படி போட்டு தேராடி மல் கட்டலாம் கூடாது. பிராணாயாமம் ரொம்ப மெலோடியாக செய்யணும். இல்லைன்னா செஸ்ட் பெயின் வரும், அப்புறம் பயப்படுவீங்க. ஏர் லாக் ஆகும், பயப்படுவீங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை, மெலோடியாக செய்ய. அதே மாதிரி கொஞ்ச நாளில் இந்த பிராணன் மேலே ஏறும். சுஷ்மனா நாடி திறந்து பிராணன் உடம்புக்கு தேவையானது அல்லாமல் ஒரு காலகட்டத்தில் உடம்புக்கு போதும், ஃபுல்லப் பண்ணிட்டேன், அதுக்கு தேவையான காற்றுலாம் கொடுத்துட்டேன், நான் கொஞ்சம் மேலே போகிறேன்னு என்ன பண்ணோம், கும்பகம் பண்ணும்போது சகசிராரம் ஏறும் அந்த சுஷ்மனா நாடி மூலியமாக. அப்படி ஏறும்போது இந்த உடம்புக்கு காற்று அவசியம் இல்லைங்கிறது அது அறியும். அது அந்த பிராணன் அதுக்குள்ளே தான் சைத்தன்யம் இருக்குது, சித்து இருக்குது. அது வரைக்கும் மேலே போய் சுவாமியை கர்ப்பகிரகத்தை மேலே சுற்றும், சகசிராரத்துக்குள்ளே சுத்தம். இதெல்லாம் அடியனுடைய அனுபூதி. சுத்த இந்த கும்பக நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், நீங்கள் தம் கட்டுறது, மூச்சை பிடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லாமல் அதுவாகவே என்ன பண்ணும், அழகாக மெதுவாக சுத்தம். கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்புறம் இந்த உடம்புக்கு காற்று தேவைங்கும் போது அதுவே கீழே இறங்கும். இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, அன்றாடம் நடந்துட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கலாம். இது அடியனுடைய அனுபவம், அன்றாடம் நடக்கிற விஷயம். இப்போ நாளுக்கு நாள் இந்த நேரம் அதிகமாகுது. மேலே தலையில் சுற்றக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல, அங்கே தான் அந்த குளிர்ச்சி, அந்த அமைதி, அந்த ஆனந்த சுகம் அங்கே இருக்குது. இந்த மூணும் அங்கே அடியன் டெய்லி அனுபவிக்கிறேன். சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறேன். ஒன்றரை மணி நேரம் உக்காந்தேன்னா 1.5 மணி நேரம் உக்காடுறேன். எனக்கு அப்படி உட்காந்தா தான் எனக்கு பிடிக்குது. ஏன்னா பிராணாயாமம் பண்ணணும், இது ஓங்காரம் ஜபிக்கணும். எனக்கு அது ஒரு 15-20 நிமிஷம் நீடிக்கும். ஒரு சமாதி கை கூடும்னு வச்சுங்களேன், 24 நிமிஷம் அது நிச்சயமாக நடக்குது 1.5 மணி நேரத்தில். அவசரப்படக்கூடாது, நிதானமாக போகணும். வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் என்னுடைய பண்பாடு. வாழ்க்கையை வாழணும், வேக கதி வேண்டாம், தீவிர கதி வேண்டாம், மெலோடியாக போ, மெதுவாக போதான் வேதம் சொல்கிறதே மெதுவாக போகணும் தானே. ஏன் எங்கே பார்த்தாலும் வேகமாக ஓடுன்னு அந்த குழந்தைங்களை துரிதப்படுத்தி அந்த குழந்தை தடுமாறி தான் ஓடுது. ஷூவை காணும் தேடுது, இதை காணும் தேடுது, அதை காணும் தேடுது, எல்லாம் அங்கே தான் இருக்குது. என்ன ஃப்ரீக்குவன்சி மாறி போயிடுது. ப்ரெஷர் கொடுக்குறீங்க, காலம் அது என்ன பண்ணதான், ப்ரெஷர் கொடுக்கும். இது எதுக்கு வந்துச்சு? இதான் பிராணனை சீர் செய்வது ஞானம்னு சொன்னோமா. நல்லா புரிஞ்சுங்க. பிராணனை பிராணாயாமம் அனுஷ்டானமாக செய்யணும். அப்போ என்ன, ஏகாந்தம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அவசியம். எல்லாம் நிஷ்டையாக போகுது, எல்லாம் அனுஷ்டானமாக போகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக காலையில் இருந்து சாப்பிட்றல்ல, அது மட்டும் எவனுமே சொல்லித்தரலையே. குளிக்கிறல்ல, பல்லு வளர்க்குறியா இல்லையா? பெட் காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க, கர்மம்.
டிரைவர் வண்டியை நிறுத்துறா. என்னடா 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 ஏர் சர்க்குலேஷன் ஏதோ குறையிற மாதிரின்னு கொஞ்சம் என்கிட்ட கொஞ்சம் சலனை வந்து கண்ணை திறக்கிறேன். 15 பேர் டீக்கல்ல நிற்கிறான். யாருமே சொல்லலை. மணி எத்தனை? 3:30 மணியோ 4 மணியோ. டிரைவர் வண்டி ஓடுறார் ஃபுல் நைட்டு. அவர் டீ கண்டியை குடிக்கிறது அத்தியாவசியம். நீ போய் குடிச்சிட்டு போய் தூங்க போகிற. அறிவு இல்லை உனக்கு கொஞ்சமே. இல்லை நீ வேற போண்டா சாப்பிடு. நீ எனக்கு லஞ்சம் ஜி சூடாக இருக்கு ஜி. நான் தான் சொல்கிறேன். எனக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருக்கு. என்னாச்சுன்னா இங்கே பிராணஜெயம் வார்த்தை எழுதுனீங்களே, ராமஜெயம் மாதிரி பிராணஜெயம் புரியுதா? ஸ்பந்த ஜெய எத்தனாக இந்த பிராணனை ஜெயிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பல பேர் இன்னும் ஆரம்பிக்காமலே இருக்கீங்க. பிராணாயாமம்லாம் பண்ணால் நல்ல பொசிஷன் வரலாம். இதெல்லாம் எதுக்குன்னா ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்காவது ஒரு நாளைக்கு செய்வோம் அப்படின்னு மைண்டில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் செஞ்சால் நீ உன்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ணுவேன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா இல்லையா? சுவாமி டெய்லி வந்து பூஜையில் உக்காந்தீங்கன்னா உன்னுடைய காரியம் சித்தி ஆகிடும். இது எளிமையாக சொல்கிறேன், வெறும் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். நீ டெய்லி சாமியை பார்த்து உன்னுடைய சங்கல்பத்தை பண்ணினா உன் காரியம் சித்தி ஆகிடும். அது நெட்டாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும். இது சாதாரண ஒரு உபதேசம், ஆனால் செய்ய மாட்டான். அதான் முட்டா பசங்களுக்கு போய் உபதேசம் பண்ணக்கூடாது. அதனால் பேசுகிறதே இல்லை. நான் பேசுகிறதே இல்லை. என்னகிட்ட வலியுறுத்தி கேட்டால் தான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய குழந்தைங்களாக இருந்தால் கூட எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நான் சந்தர்ப்பம் பார்த்துட்டே இருப்பேன், காத்துட்டு இருப்பேன். நான் உபதேசம் கண்ட நேரத்தில் பண்ணக்கூடாது. சந்தர்ப்பம் பார்த்து தான் பேசணும். இது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மெய்ப்பொருள் எடுத்து சொல்லும்போது அங்கே அது உள்வாங்கிடும். அது அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னால் தான் அது உள்வாங்கும், அது நிற்கும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். அதனால் பிராண ஸ்பந்த ஜெய 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 எத்தனக. அதனால் இந்த துடிப்பை நிறுத்துறத, பிராணனுடைய வேகத்தை நிறுத்துறது ரொம்ப அவசியங்கிறத வலியுறுத்துறது. இது நாள் வரைக்கும் நீங்கள் அடியன் வலியுறுத்தாத ஒரு விஷயம். இது பிராணாயாமம் அனுஷ்டானமாக செய்யணும். ஒரு 5 பண்ணுங்கள், மெலோடியாக பண்ணுங்கள், தம் கட்டாதீங்க. ரொம்ப ஓவராக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரட்டும். சனை சனகி ஒப்பரமேத். இந்த வார்த்தை மிக மிக அண்டர்லைன் பண்ணக்கூடிய வார்த்தை. டெய்லி நீங்கள் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. கர்த்தவியோ தீமத்தோ உச்ச ஏகை. அதான் சொல்கிறாங்க. பிராணஜெயம் பண்ணுறது கடமைங்கிறத புத்திசாலிகள் ஞானிகள் சொல்கிறார்கள். ந சக்திய மனோ ஜேத்து வினா யுக்தம் நிந்திதாம். குற்றம் பார்த்து இந்த மனதை அறிவுறுத்தலைன்னா, யுக்தியோடு அதுக்கு சொல்லலைன்னு சொன்னால் நான் சக்தியோ மனதை வெல்ல முடியாது. மனதை இப்போ நான் சொன்னது அப்படியே வருது பாருங்க. சந்தர்ப்பம் பார்த்துக்கு அதை எஜுகேட் பண்ணினேன்னா அந்த மனம் கேட்கும். இல்லைன்னா மனது வெல்ல முடியாது. அதனுடைய குற்றத்தை அதுக்கு அறிவுறுத்தணும். வினா யுக்தி, இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் ஒரு டெக்னிக்கலாக அதுக்கு சொல்லலைன்னு சொன்னால் ந சக்தியோ மனக ஜேத்தும். மனதை ஜெயிக்க முடியாது. அடியெல்லாம் மனதை விடையெல்லாம் ஒரு நாள் சண்டை போட்டதே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஈஸியாக சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்யுங்க. அதெல்லாம் கிட்டக்கே வராது. மனங்கிற பேச்சே பிரச்சனை இருக்காது. எல்லாம் அறிவில்லாத வரைக்கும் தான். நீங்கள் ஒரு கோல் வச்சுட்டிங்கனாலே மனம் வேலை செய்யாதுங்க, புத்தி வேலை செய்யாது. டக்குன்னு விஜயானமய கோஷம் போயிடுவீங்க. கோல் இல்லாத எம்டி மைண்ட்ஸ் தான் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நீங்கள் மைண்டை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது எல்லா விஷமத்தனையும் பண்ணும். எல்லாரையும் போய் கூட்டின்னு வந்துடும். வா விளையாடலான்னு பிசாசெல்லாம் கூட்டின்னு வந்துடும். அதனால் அசுத்தாம் சம்விதா ஆசிரித்தே. அதனால் சுத்தமாக மைண்டு இருக்கும்போது சம்விதா ஆசிரித்தே அந்த சத்தை அடைக்கலமாக்க வேண்டும். அதான் கோலோ இல்லது இறைவனையோ. லௌகீக சம்சாரிக்கு கோல் டார்கெட் வச்சானா இந்த மனமானது சித்தாகி மேலே ஏறிடும்.
நம்ம முமுட்சுகளாக இருந்தால், சாதகர்களாக இருந்தால் இறைவனை ஆசிரித அடைக்கலம் புகுந்தீங்கன்னா வீத்தராக இந்த உங்களை வசீகரிக்கிற ராகங்கள் எல்லாம், பற்றுக்கள் எல்லாம் வீத்தராக வீத்த சோகன்னு சொல்கிற மாதிரி அந்த பற்றையெல்லாம் கடந்து ஸ்திரோபவ ஸ்திதி எழுதியிருக்கோம்ல, ஸ்திரோபவ எழுதியிருக்கோமா? ஸ்திரோபவ ஒன்றில் உறுதியாய் நில்லுன்னு அர்த்தம். ஸ்திரோபவ எழுதிங்க. ஸ்திரோபவ ஒன்றில் நிற்பாயாக. சங்கத்தியாகம்னா என்னது? குருப்போடு இருக்கக்கூடாது, ஏகாந்தமாக இருக்கணும், ஒரு அர்த்தம். அப்புறம் இந்த உபாதிகளை எல்லாம் சேர்ந்துருக்கூடாது, அசங்கக, அது அர்த்தம், ஒரு அர்த்தம். சங்கத்தியாகம்னு பார்த்தோமா, பரம வச்சகர் சொல்லிட்டோம் இல்லையா? சங்க தியாகம். சங்கம்னா என்னது? எது கூடயும் சேரக்கூடாது. ஆத்மா அசங்கக, இறைவனாக இருக்கணும்னா ஏகாந்தமாக இருக்கணும். திரும்ப திரும்ப இவர் விவேக சூடாமணியில் சங்கரர் வச்சு செய்கிற மாதிரி இந்த மந்திரம் திரும்ப திரும்ப வச்சு செய்யுது. சம்வேத்திய வர்ஜித, இந்த பற்று ஆசைகளை விட்டால் உத்தமம். ஆத்யம் ஏகம் சம்வித் பதம், பற்று ஆசையை விட்டு அந்த உத்தமமான ஆதியை, ஒன்றான ஆதியை, சம்வித் பதம் பிரம்ம பதத்தை, விகலனம் எந்த ஆசையும் இல்லாமல், உபாதியும் இல்லாமல், கல்யாண் மகாத்மனக சிந்திப்பாயாக, தொடர்ந்து அவரை சிந்திப்பாயாக. ஹியத்யேவ திஷ்ட, இப்படி நிற்க, இப்படி தொடர, திஷ்ட இப்படி நிற்க. கலனாரகித்த, கலனான உபாதிகள், சங்கல்பங்கள், ஆசைகள் இதெல்லாம் விட்டு குற்றமற்ற கிரியாயை தூக்குருவன், வேலைகளை செய்து வருவாயாக, கடமைகளை செய்து வருவாயாக. எப்படி? ந கர்த்துருவ பதயம், நான் செய்கிறேன், நான் எனதை விட்டுட்டு கடமையை செய்துக்கிட்டே வா. பாருங்கள், முக்தியை நோக்கி போகிறோம், ஆனால் கடமை தவறாமல் போகணும். அதுதான் சத்தியம் ரித்தம்னு பேர். சத்தியத்தை நோக்கி போகிறோம், ஆனால் ஒரு ரிதமாக போகணும். ரிதத்துக்குள்ளே என்னென்ன வருது? தீர்க்ககாலின் நிரந்தரிய வருதில்ல, தீர்க்ககாலின் நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்யா, இதெல்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்குது. இந்த மந்திரங்கள்லாம் அடியன் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன், அதை கனெக்ட் பண்ணுறேன் புள்ளிகளை எல்லாம். புரியுதா? அனுஷ்டானத்துக்குள்ளே என்ன இருக்கு? தீர்க்ககால நிரந்தரம் இல்லை. கர்மயத்தை யோகமாக பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா? அங்கே என்னென்ன இருக்குது? நிபுணத்துவம், பூரணம், பிரியம். இப்போ அனுஷ்டானத்தில் என்ன இருக்கு? அதை இப்படி செய்யணும். அந்த ரிதத்தை அனுஷ்டானமாக செய்யணும். இது புரியுதா? இது ஒன்று வெவ்வேறு இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரோம். நம்ம சாதனைகளில் இது படிக்கட்டுகளாக அமையுது. புரியுதா? சத்திய ரிதம்னா என்ன? ஒரு நல்ல குறிக்கோள் இருக்கணும், அது ஒரு ஒழுங்கு முறையில் அதை ரீச் பண்ணணும். இதுதான் சத்தியம் ரிதம். அனுஷ்டானம்னா என்ன? தொடர்ந்து அதை செய்யணும், நீண்ட காலம் செய்யணும். தீர்க்ககால நிரந்தரியா, ஸ்ரத்தையா, வித்யா, தபஸா, இது அனுஷ்டானம். அப்புறம் என்ன? ரிதம் என்ன? கர்மத்தை யோகமாக செய்கிறது தான் ரிதம். நீ செய்யக்கூடிய சத்தியத்தை அடையிறதுக்கு ஒரு ரிதத்தை பயன்படுத்துகிறீல, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நினைக்காம என்னை வைத்து செய்கிறான் அப்படிங்கிற அந்த மத்ராஜில் போனீங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இப்போ அந்த ஏக்க பற்றை விட்டுட்டு இந்த உத்தமமான ஆதியாக இருக்கக்கூடிய அந்த சம்பித் பதத்தை, பிரம்மத்தை, சத்தை விகல்பம் இல்லாமல் ஆசையற்று சிந்திக்க, ஏவ திஷ்ட இப்படி நிற்க, கலனாரகித்த குற்றமற்ற கிரியாயை செயல்பாடுகளை செய்ய, குருவன் கர்த்துரு பதம்
கர்மாவை செய்யணும், நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் யோகமாக செய்யணும். செய்ய சம உதித்தே ஸ்ரீ சம அமைதியும் ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சமும் உனக்கு பெருகி நிற்கும், வெற்றி பெறுவாய். மனகபி விசாரேன சேத்தச மனதில் விசாரம் செய்ய 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 சைத்தன்ய ரூபமாக சித்தாய் நிற்பாய். விசாரண சேத்தசக எல்லாத்தையும் விசாரம் பண்ணுவேன். உணர்வில் நிற்ப, உணர்ச்சியில் நிற்காமல், கோவப்படாமல், அழுவாமல், தவிக்காமல், பதட்டப்படாமல், இதெல்லாம் உணர்ச்சிகள். உணர்வாய் நிற்கிற சேத்தச விசாரேன விசாரம் செய்ததுனால சேத்தச விசாரத்தால் மனம் வசப்பட்டு சேத்தசக உணர்வாகிறது. அந்த பபிள்ஸ்லாம் என்னது, அந்த பெபிள்ஸ் என்ன ஆகுதுன்னா இப்போ உணர்ச்சிகள்லாம் உணர்வாயிடுச்சு, ஒடுங்கிடுச்சு, அறிவில் ஒடுங்கிடுச்சு. மனம் இப்போ சித்தா இருக்குது. ஸ்வஸ்ய நிகிரக தானே கட்டுப்படும். ஸ்வஸ்ய நிகிரக இந்த மனமானது அறிவுனால் விசாரம் செய்ய மெய்யறிந்து தானே வசப்பட்டு நிற்கும். புருஷேன கிருத்துவா ஏன தேனாப்தம் ஜன்மனக பலம். புருஷன் இதை தான் நீ புருஷார்த்தமாக நினச்சி செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் ஒரு தீரனாக புருஷனாக செயல்பட தேனாப்பிய ஜன்மனக பலம், இதுதான் ஜன்மத்தினுடைய பலன். இந்த ஜென்மாந்திர பலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பலனை நீ அடைகிறாய் அப்படின்னு 218வது மந்திரம் வரைக்கும். இப்போ இங்கே என்ன அதுன்னா அகங்காரம் கம்ப்ளீட்டாக விடுறோம். அகங்காரத்தை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அகங்காரத்துக்குள்ளே என்ன இருக்குது, காமக்ரோதாதிகள். அகங்காரத்துக்கு ஒரு வார்த்தைக்கு இந்த சடு உரிமை அதுக்குள்ளே இருக்குது. அதை தான் வெவ்வேறு விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கள, அகங்காரத்துக்குள்ளே காமக்ரோதாதிகள் தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது. அகங்காரத்தை வேறு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு முடியும். என்னதுன்னு சொல்லுவாங்க, அது வேறு ஒன்று. நான் செய்கிறேன், என்னதுன்னு செய், நான் கஷ்டப்பட்டு செஞ்சேங்க. 209லேருந்து ஆரம்பித்து 218 10 பார்த்துருக்கோமா, பரவாயில்ல. சனை சனகி உபரமேத் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுகிறோம். அப்படி தான் மேலே ஏற முடியும். சிகரத்துக்கு போனோம்னா அப்படி தான், நீங்கள் மேலே ஏற ஏற இன்னும் ஸ்லோவாக ஆகும். ஆகட்டும், என்ன இப்போ கெட்டு போகுது. வேகமாக போய் சிக்னலில் இருக்க போகிற, இல்லைன்னா எங்கேயாவது விழுந்து கிடக்க போகிறேன். தவக்கலை வைவேஸில் அடிப்பட்ட தவக்கலை மாதிரி கிடக்க போகிறேன். அதனால் வேகமாக போக வேண்டாம். படித்தமா கிழிச்சமானது கற்றுக்குங்க. புக்கை கிழிச்சு விடாதீங்க. எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவே